Hi students, நம்ம இப்போ லெக்சர் 5ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு ஃபீல்ட் லைன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு படிச்சோம்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் யூனிட் சார்ஜ் kept at that point. சிம்பிளா சொல்ல போனா இப்ப ஒரு 5 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பை டெஃபினிஷன் என்னதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். இப்போ வந்து ஒரு சப்போஸ் இங்க ஒரு 2 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணா இதுக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது அப்படின்னா K Q1 Q2 by R². கரெக்டா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 2 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குல்ல. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் அகைன். அப்போ டிவைட் பண்ணா 5 K/4. இது என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடையாது. ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோமே, இந்த பாயிண்ட் பில தான் 2 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு. அப்ப பாயிண்ட் பில என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். தென் அந்த பாயிண்ட் பில எவ்வளவு சார்ஜ் இருக்கோ, அதாவது நம்ம எவ்வளவு சார்ஜை பிளேஸ் பண்ணோமோ அதனால டிவைட் பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதான் பை டெஃபினிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் யூனிட் சார்ஜ் கெப்ட் அட் தட் பாயிண்ட். ஓகே, அதே தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட் அதே தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பை சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஓகே. அப்ப இதோட யூனிட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், சார்ஜுக்கு கூலும். ஸோ நியூட்டன் பர் கூலும் அப்படின்றது இதோட யூனிட். இல்லாட்டி நம்ம வோல்ட் மீட்டர்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு யூனிட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள 2 யூனிட் என்னன்னா நியூட்டன் பர் கூலும் ஆர் வோல்ட் மீட்டர். ஓகே. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? MLT-3 A-1. இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா அகைன் அந்த ஈக்குவேஷன் இருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பை சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் MLT-2. அது ஒரு ஃபோர்ஸ் தானே. ஸோ MLT-2. எலக்ட்ரிக் சார்ஜுக்குள்ள யூனிட் வந்து AT. கரெக்டா? ஸோ ரெண்டே டிவைட் பண்ணோம்னா MLT-3 A-1. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? பேசிக்கலா நம்ம ஃபீல்டு இல்ல ஃபீல்டு லைன்ஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ +2 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னா இதை சுத்தி என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் அனதர் சார்ஜர் பார்ட்டிகல் வந்து இது கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த சார்ஜர் பார்ட்டிகல் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து ஏன்னா இந்த பார்ட்டிகலை பொறுத்தவரை இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள தானே இருக்கு. எந்த ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் ஒரு ஃபீல்டுக்குள்ள இருந்தாலும் அதுல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மீனிங் இந்த 2 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குல்ல, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஜென்ரேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த அனதர் சார்ஜர் பார்ட்டிகலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன். ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. இப்போ ஒரு பார்ட்டிகல்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கு எப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஒரு 4 கூலும் சார்ஜ் ஒன்று இருக்கு, +4 கூலும். அடுத்து ஒரு -2 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டும் 2 மீட்டர்ல செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகே. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
மிட் பாயிண்ட் வந்து Pன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த Pல வந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத கேட்குறாங்க கொஸ்டின்ல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P ஈக்குவல்ஸ் கொஸ்டின் மார்க். ஸோ பாயிண்ட் Pல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது கேட்குறாங்க. Pன்றது மிட் பாயிண்ட். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னாலும் அந்த பாயிண்ட்ல ஒரு 1 கூலும் ஆஃப் சார்ஜை பிளேஸ் பண்ணணும். +1 கூலும் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? பிளேஸ் பண்ணிட்டு இந்த +1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சோம்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகுது. ஏன் அப்படின்னா பை டெஃபனிஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஃபோர்ஸ் பை சார்ஜ் தானே. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் பை 1ஆல தான் நம்ம டிவைட் பண்ணுவோம், பை சார்ஜ். ஸோ பை 1ன்றதால அகைன் அந்த சேம் வேல்யூவே வரும். ஸோ சிம்பிளாக நம்ம 1 கூலும் ஆஃப் சார்ஜை பிளேஸ் பண்ணிட்டு இங்கே உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சா போதும், அதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த +4 கூலும் இந்த 1 கூலும் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். இந்த +1 கூலும் -2 கூலும் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து F1 வச்சுக்கிறோம், இதை F2ன்னு வச்சுக்கிறோம். F1 ஈக்குவல்ஸ் டு K Q1 Q2 by R². இங்கே டிஸ்டன்ஸ் என்னன்னா 1 மீட்டர். ஸோ 1². F2 என்னதுன்னா K Q1 Q2 divided by R². அப்போ F1 வந்து 4 கிடைக்கும், F2 வந்து 2 கிடைக்கும். ஸோ F1 + F2 ஏன்னா சேம் டைரக்ஷன்ல இருக்குல்ல, அப்போ 6 நியூட்டன். அதாவது நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 6 நியூட்டன். நமக்கு தேவையானது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஸோ 6 நியூட்டன் பை 1 கூலும், 6 நியூட்டன் பெர் கூலும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஃபார்முலா நான் எழுதுறேன், E = F/Q எழுதுறேன். ஆனால் நம்ம சம் சால்வ் பண்ணுறப்ப டேரெக்டாகவே போட்டுடலாம். சிம்பிளாக ஒரு 1 கூலும் சார்ஜை பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு அதில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த 6ன்றது தான் வந்து ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் வந்து மெத்தட் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து நாட் ஒன்லி அப்ளைஸ் டு 2 பார்ட்டிகிள். நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி என்ன கான்ஃபிகரேஷன்ல இருந்தாலும் அதுக்கு நம்ம அவங்க எந்த பாயிண்ட்ல கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்ல ஒரு 1 கூலும் சார்ஜை பிளேஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சா போதும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ், இந்த பாயிண்ட் சார்ஜோட மேக்னிடியூட் Qன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அட் அ டிஸ்டன்ஸ் P. இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து 6 மீட்டர் மூவ் பண்ணி Pன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ EP என்ன அப்படின்னா, அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 1 கூலும் ஆஃப் சார்ஜை பிளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் போடுவோமா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். K Q1 Q2 divided by R². அப்போ EP என்ன கிடைக்குது? EP = K Q divided by R². இதுதான் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படின்னா, KQ/R². மேக்னிடியூட் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P. ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம்ல. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்றது என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து ஜாமெட்ரிக்கலாக நம்ம லைன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்தவரை என்ன பண்ணுன்னா, electric field lines will come out of the positive charge. ஸோ நான் போடுற ஆரோ கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்க. இதே இது நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரைகிறேன். நெகட்டிவ் சார்ஜை பொறுத்தவரை electric field lines will go into the negative charge.
கிளியரா இருக்கா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்தவரை எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுல இருந்து வெளியில வரும். நெகட்டிவ் சார்ஜை பொறுத்தவரை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதுக்குள்ள போய் டெர்மினேட் ஆகும். அதான் இங்க போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜினேட் ஃப்ரம் சார்ஜ் Q அண்ட் டெர்மினேட் அட் மைனஸ் Q. பிளஸ் Qல இருந்து ஆரிஜினேட் ஆகும், மைனஸ் Qல டெர்மினேட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளஸ் Q சார்ஜ் மைனஸ் Q சார்ஜ் கிட்ட கிட்ட வைக்கிறேனே, இது பிளஸ் Q, இது மைனஸ் Q. அப்ப இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இப்படி எக்ஸ்பெல் ஆகும், எல்லா டைரக்ஷன் அதுமே வரும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் கண்டினியூஸா இருக்கும். இந்த மைனஸ் Qல இருந்து இந்த மாதிரி எக்ஸ்பெல் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் சார்ஜஸ் பொறுத்தவரை அவுட்வார்டா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் பொறுத்தவரை இன்வார்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நான் கொஞ்சம் ஜூமினா வரைகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சின்ன டெஸ்ட் சார்ஜை இங்க இருந்து பிளேஸ் பண்ண போறேன். ஒரு டெஸ்ட் சார்ஜை பிளேஸ் பண்ண போறேன். நமக்கு தெரியும் சார்ஜஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அது அந்த டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜை வச்சோம்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் எங்கே போகும்? அப் சைடில் ஒரு ஆரோ இருக்கு, டவுன் சைடில் ஒரு ஆரோ இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ், அதாவது மைனஸ் Q. ஸோ இதோட டைரக்ஷன் எங்கிட்டு போகும் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ பை டெஃபனிஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்னன்னா இன்டர்செக்ட் ஆக முடியாது. ஸோ வந்து எங்கேயுமே நீங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பார்க்கவே முடியாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேனாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ எங்கேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது. அப்போ இந்த மாதிரி ஒரு டூ சார்ஜஸ் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படிச்சோம்ல, அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா இது ரெண்டுமே ஜாயின் ஆயிரும். ஜாயின் ஆயிட்டு வெக்டர் சம் ஆயிரும். ஸோ வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் Q வந்து இந்த டைரக்ஷன் தான் போகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக அது ரெண்டும் சூப்பர் போஸ் ஆயிரும். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இதில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும். இந்த டயக்ராம் எப்படி வருது அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயுமே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய சூப்பர் பொசிஷன் பாயிண்ட், சூப்பர் பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம வந்து சேர்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாசிட்டிவ் சார்ஜுக்குமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வார்டா போகும். அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் சார்ஜுக்குமே இன்வார்டா போகும். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் போசிஷன் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஃபோர்ஸ் ஆன் அ பாயிண்ட் சார்ஜ் இன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை கான்ஸ்டன்டா வச்சுக்குவோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் இ வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இ வெக்டர் யூனிஃபார்மா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரீஜியன் ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q வந்து இங்க பிளேஸ் பண்றேன். ஓகே, இப்போ இதுல என்ன கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னா எஃப் வெக்டர். ஓகேவா? இந்த எஃப் வெக்டர்ன்றது என்னதுன்னா Q இன்ட்டு இ வெக்டர். மீனிங் அந்த பாயிண்ட் சார்ஜ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சார்ஜ் டைம்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதோடைய சார்ஜ் எவ்வளவு இருக்கும் டைம்ஸ் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னா Q டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டா. ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேமா இருக்கும். இது நான் ஒரு நெகட்டிவ் பார்ட்டிகல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரானே எடுப்போமே.
எலக்ட்ரான் எடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதா, அதனால இதோட டைரக்ஷன் ஆன்டி பேரலல் ஆயிடுது. மீனிங் இப்போ நான் ஒரு ப்ரோட்டானை வச்சேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரோட்டான் பார்ட்டிகல் வச்சேன்னா அது வந்து அதில் ஃபோர்ஸ் இங்கிட்ட ஆக்ட் ஆகும், ஸோ ரைட் சைடு அது மூவ் ஆகும். இதே நான் ஒரு எலக்ட்ரான் பார்ட்டிகலை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சேன்னா இது லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா இ கேபிட்டல் இ, ஏன்னா எலக்ட்ரானிக் சார்ஜ் தானே, ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து எலக்ட்ரானிக் சார்ஜ், ஸோ இ வெக்டர் மைனஸ். இப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால இந்த சார்ஜ் என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேட் ஆகுது. அப்போ இந்த ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் டு கியூஇ, கரெக்டாக நம்ம வெறும் ஸ்கேலார்ஸ் மட்டும் எடுப்போம். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் டு கியூஇ, ஃபோர்ஸ்ன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், நியூட்டன் செகண்ட் லா படி. ஸோ எம்ஏ ஈக்குவல்ஸ் டு கியூஇ. இப்போ இதுல இருந்து ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம், கியூஇ டிவைடட் பை எம். அப்போ ஆக்சலரேஷன் என்ன, கியூஇ டிவைடட் பை எம். நம்ம வெக்டர் ஃபார்ம்ல சொல்லிக்கலாம், ஏ வெக்டர் ஈக்குவல்ஸ் டு கியூஇ வெக்டர் டிவைடட் பை எம். ஓகே ஓகே அப்போ இதுல நம்ம ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சோமா, இதை வச்சு நம்ம கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லா கொண்டு வந்துடலாம். நம்ம 11th படிச்சோம்ல, 11th படிச்ச கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இதுக்கும் அப்ளை ஆகும். அது எப்படின்றத இப்ப பார்ப்போம். Kinematics of a point charge in external electric field. ஓகே, இப்போ நம்ம வரிசையா ஒவ்வொரு கேசஸா கன்சிடர் பண்ண போறோம். என்னன்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டர். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஒரு டெஸ்ட் சார்ஜை பிளேஸ் பண்றேன் Q, ஒரு பாயிண்ட் சார்ஜை பிளேஸ் பண்றேன் Q. இந்த பாயிண்ட் சார்ஜ் என்ன இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா இதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து F. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிகல் ஆக்சலரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ F ஈக்குவல்ஸ் டு QE, MA ஈக்குவல்ஸ் டு QE, A ஈக்குவல்ஸ் டு QE பை M. இதுதான் ஆக்சலரேஷன். இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்றேனா, ஸோ இனிஷியலி அட் ரெஸ்ட். நம்மளுடைய கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்னதுன்னா V ஈக்குவல்ஸ் டு U பிளஸ் AT. கரெக்டா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0, ஆக்சலரேஷன் டைம்ஸ் t. இப்போ வெலாசிட்டி என்னன்னா QE பை, ஏன்னா நமக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம்ல, Q பை M இன்ட்டு t. இப்போ அட் டைம் t ஈக்குவல் 0ல ரெஸ்ட்ல இருந்துச்சு. அட் டைம் t ஈக்குவல் 0ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண உடனே இந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இந்த சார்ஜ் ஆக்சலரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்படி இந்த மாதிரியான கண்டிஷன்ல வெலாசிட்டி என்னன்னா QE பை M இன்ட்டு t. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கைனமேட்டிக்ஸ் சாப்டர் படிச்சிருக்கோம்ல 11th, ஸோ அந்த கான்செப்டை இதுல அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் இங்க சொல்றேன். ஓகே, இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகல, ஏற்கனவே இந்த பார்ட்டிகல் V0ன்ற ஒரு வெலாசிட்டியில போய்கிட்டு இருக்கு. ஓகே, V0ன்ற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கே, நான் சடனா எலக்ட்ரிக் ஃபீல்ட ஸ்டார்ட் பண்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆன் பண்ணி விடுறேன். அப்படி விடுறப்ப என்ன ஆகும், அட் டைம் t ஈக்குவல் 0ல நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேம் V is equals to U plus AT. ஆனா இங்க இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது, V0 பிளஸ் ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும் QE by M into T. So V is equals to V0 plus QE by M into T. இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேஸ் இருக்கும். இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2. எல்லாமே சிம்பிளான கேசஸ் தான். இது கேஸ் 1, கேஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேஸ் 3 எடுப்போம். கேஸ் 3 எப்படி எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேல இருந்து கீழே வருது. ஓகேவா? நம்ம இங்க இந்த ஸ்மால் சார்ஜை பிளேஸ் பண்றோம். இந்த ஸ்மால் சார்ஜுக்கு நம்ம வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருக்கும், பெர்பெண்டிகுலரா. மீனிங் எக்ஸ் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி இருக்கு, ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்படி இருக்கப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேஸ் வந்து இஸ் வெரி சிமிலர் டு கிராவிட்டி. ஓகேவா?
ஏன்னா நம்ம கிரவுண்ட் எடுத்துப்போம். ஸோ கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் கீழே இப்படி ஆக்ட் ஆகும் கரெக்டா ஜி. நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிகளை இப்படி ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்தோம்னா அப்போ என்ன நடக்கும்? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஆகுமா? ஸோ இது வந்து இந்த மாதிரி போகும்ல, அதே மாதிரி தான் எங்கேயும் நடக்கும். ஸோ இதோடைய பாத் வந்து என்ன பேராபோலிக் ட்ரெஜெக்டரி இருக்கும். ஓகே, இது வந்து பேராபோலிக் ட்ரெஜெக்டரி அப்படின்றத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, பேராபோலிக் ட்ரெஜெக்டரின்னு கொடுக்கணும்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுப்போம். இனிஷியல் வெலாசிட்டி அட் எக்ஸ் டைரக்ஷன் என்ன? v0. இனிஷியல் வெலாசிட்டி அட் ஒய் டைரக்ஷன் என்ன? 0. ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் v0ன்ற வெலாசிட்டி இருக்கு இனிஷியலா. ஓகே, ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல ஏதாவது ஆக்சலரேஷன் ஏதாவது ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா ஆகல. ஸோ எக்ஸ் டைரக்ஷன் ஆக்சலரேஷன் 0. ஒய் டைரக்ஷன் ஆக்சலரேஷன் என்ன? இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துட்டே இருக்கும். அப்ப QE/m இதான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல உள்ள ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். S is equals to ut plus half at square கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை x ஆக்சிஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ux t plus half ax t square. ஓகே, அப்ப sx அதாவது டிஸ்டன்ஸ் அட் x ஆக்சிஸ். இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு v0t, ஆனா ஆக்சலரேஷன் என்னது இல்ல, ஸோ 0. அப்ப sxன்றது என்னன்னா v0t. இப்போ y டைரக்ஷன்ல இதை அப்ளை பண்ணுவோம். sy is equals to uyt plus half ayt square. இதை நம்ம y ஆக்சிஸ்ல அப்ளை பண்ணுவோமா? y ஆக்சிஸை பொறுத்தவரை இனிஷியல் வெலாசிட்டி இல்ல, ஆனா ஆக்சலரேஷன் இருக்கு. ஸோ sy is equals to half ay தான் என்னது QE/m t square. கரெக்டா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் t செப்பரேட் பண்ண போறேன். tன்றது என்னது sx divided by v0. ஸோ இதை நான் இந்த tக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போறேன். sy equals to half QE/m sx divided by v0 square. இதுல பாத்தீங்கன்னா sy sx இது ரெண்டு என்ன ரிலேஷன்ல இருக்கு பாப்போமா? இந்த டேர்ம்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா sy ப்ரொபோர்ஷனல் டு sx ஸ்கொயர். இது வந்து என்ன கண்டிஷன்னா பேராபோலிக் ட்ரெஜெக்டரி ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ syல உள்ள அதாவது டிஸ்டன்ஸ் டிராவலிங் அட் y அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவலிங் அட் x இது வந்து இந்த மாதிரி தான் போகுது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும், அதே மாதிரி ஒய் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில ரிலேஷன் என்னன்னா இந்த அது ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு இந்த பேரபோலிக் ட்ரெஜெக்டரி கிடைக்கும். அதுதான் இதில் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே, லாஸ்டா ஒரு சின்ன டாபிக் பார்த்துருவோம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இதை வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம்னா 11th ஒர்க் எனர்ஜி பவர் சார்ட்டெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் படிக்காட்டி நான் திரும்பி சொல்றேன், சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ இதை வந்து கிரவுண்ட் எடுத்துக்கோம். இது என்ன கிரவுண்ட் லெவல். ஓகேவா? நான் இப்போ 3 கேசஸ் வரைய போறேன். ஃபர்ஸ்ட் ஃபிளாட்டான ஒரு மவுண்டன், ஃபிளாட்டான ஒரு சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு மவுண்டன். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு. ஸோ நான் 3 வந்துக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பாலை பிளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது 3 வந்து இது 3 ஈக்குலிபிரியம் இருக்கு. கரெக்டா? அது முதல்ல ட்ரூ, அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன்னா இப்போ இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ அதாவது மீனிங் இதுல வந்து எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? FGN அதே மாதிரி தான் இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா?
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 சிஸ்டமே, சிஸ்டம் 1, சிஸ்டம் 2, சிஸ்டம் 3, இந்த 3 சிஸ்டமே நான் டிஸ்டர்ப் பண்ண போறேன். லைட்டா டிஸ்டர்ப் பண்ண போறேன். நான் ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் லைட்டா கொடுத்துட்டு விட்டுறேன். ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் எஃப் நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்டு விட்டோன்னு என்ன நடக்குன்னா, இந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த பால் அப்படியே கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனாலும் கூட இந்த ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைட் சேஞ்ச் ஆகாது. மீனிங் இந்த பாலோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டில் mgh தான். கரெக்டா? ஸோ இதனுடைய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, அந்த mgh சேஞ்சே ஆகல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல நான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகணும்னா இதுதான் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஒரு சிஸ்டம் இருக்கு, நான் அதை டிஸ்டர்ப் பண்றேன், டிஸ்டர்ப் பண்ணாலும் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகல அப்படின்னா அதுதான் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஓகே, இப்ப இப்ப இந்த கண்டிஷன் கேன்சல் பண்ணுவோம். இந்த கண்டிஷனை பொறுத்தவரை இது வந்து ஒரு மலையோட உச்சியில அந்த எண்டு பாயிண்ட்ல வந்து இந்த பால் வந்து நிற்கிது. கரெக்டா? ஸோ நான் லைட்டா ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் கூட இந்த பால் எல்லாம் கடகடன்னு உருண்டு கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் லைட்டா டிஸ்டர்ப் பண்றேன். லைட்டா டிஸ்டர்ப் பண்றேன்னா இந்த மொத்த கான்ஃபிகரேஷனோட பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடுது. ஓகேவா? ஸோ mgh இருந்து இது கிரவுண்ட ரீச் ஆயிடுச்சுன்னா என்னது, 0 ஆயிடுது. மீனிங் நான் லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கறதால அதோடைய மொத்த எனர்ஜி, மொத்த பொட்டன்ஷியல் எனர்ஜியுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, பொட்டன்ஷியல் வேல்யூஸ்மே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது என்னதுன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ இது அன்ஸ்டேபிளான கண்டிஷன் இல்லையா? ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதுதான் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, தேர்ட் கண்டிஷன் பார்ப்போம். இது வந்து ஒரு பவுல் மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கிறோமே. இந்த பவுலுக்குள்ள இந்த பால் வந்து இருக்கு, நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தேன், என்ன நடக்கும்னா இந்த பால் இப்படி லைட்டா மேலே ஏறும். கரெக்டா? மேலே ஏறும், நான் விட்டுருவேன். இப்போ நான் ஃபோர்ஸ் கொடுக்க ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, இந்த பால் இப்படி மேலே ஏறிட்டு திரும்பி இது பேக் டு த ஃபார்ம் வர ட்ரை பண்ண. ஆனால் இதில் சம் ஃபோர்ஸ் ஏற்கனவே இருக்கிறதால இது அகெயின் இங்கிட்டு மேலே ஏறணும், அடுத்து கீழே இறங்கும், மேலே ஏறும், கீழே இறங்கும், மேலே ஏறும். மீனிங் இது வந்து ஒரு ஆசிலேட்டரி மோஷனை ஃபாலோ பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் என்னதுன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அது வந்து அதோடைய பழைய பொசிஷனுக்கே வர ட்ரை பண்ணுது, ஆனால் அது வர முடியாம ஆசிலேட்டரி மோஷனுக்கு போயிடுது. இதுதான் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த 3 ஸ்டேட்ஸ் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நியூட்ரல் ஈக்குலிபிரியம், செகண்ட் ஸ்டேட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், தேர்ட் ஸ்டேட் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, இதை எதுக்கு நம்ம இங்க படிக்கிறோம் அப்படின்னா, சார்ஜஸ் நம்ம வந்து ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ல செட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்லயும் செட் பண்றப்ப நம்ம வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம் இதெல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகே, அதை எப்படி அட்டன் பண்றோம் அப்படின்றத லைட்டா பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா Q ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் 3வது சார்ஜ் நான் பிளேஸ் பண்றேன், Q டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா இந்த Qவும் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ், ஆல் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். இப்போ நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். பண்றப்ப என்ன நடக்கும், இந்த Qவும் Q டேஷும், அதாவது இந்த Qவும் இந்த Q டேஷும் ரிப்பல் பண்ணும். ஸோ இதோடைய ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இந்த Qவும் இந்த Q டேஷும் ரிப்பல் பண்ணும். ஸோ இதோடைய ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். சப்போஸ் இது வந்து மிடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் ஆகி இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன, இது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா, நியூட்ரல் ஈக்குலிபிரியமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த சிஸ்டமை லைட்டா டிஸ்டர்ப் பண்ணணும். லைட்டா டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். லைட்டா எப்படி டிஸ்டர்ப் பண்றேன், நான் சப்போஸ் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டர்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல நான் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னா ஃபைனலா இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி ஆயிரும் அப்படின்னா Q
இந்த லைனோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஹைட்ல இந்த கியூ டேஷ் இப்போ இருக்கும். இப்போ நான் சேம் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறேன். இந்த கியூ ரிப்பல் பண்ணும், கியூ டேஷ் ரிப்பல் பண்ணும். ஸோ இதுக்கு வெக்டர் இந்த மாதிரி இருக்கும். இந்த கியூ டேஷ் ரிப்பல் பண்ணும். ஸோ இதுக்குள்ள வெக்டர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்க, இதுக்கான நெட் ஃபோர்ஸ் பாருங்களேன். நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்டா இருக்கும். மீனிங் என்னமா, இந்த 3 சார்ஜும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒன் ஸ்டேட்ல இருக்கிறப்ப இந்த 3 சார்ஜும் ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அதாவது இந்த சென்டர் சார்ஜ் ஈக்குலிபிரியம்ல இருக்கும். நான் இந்த சென்டர் சார்ஜை லைட்டா ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஒய் ஆக்சிஸ்ல ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த லார்ஜ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுறதால இந்த கான்ஃபிகரேஷனை விட்டு இந்த சார்ஜ் வெளியில போயிடும். அப்ப இது என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா, இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. இந்த சினாரியோவையும் பாருங்க, இதுல உள்ள செகண்ட் சினாரியோவையும் பாருங்க. இந்த செகண்ட் சினாரியோல என்ன ஆகுது, இந்த பால் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு. நான் லைட்டா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்த உடனே இந்த மொத்த ஸ்டேட்டுமே கொலாப்ஸ் ஆயிருது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கே நான் ஒய் ஆக்சிஸ்ல லைட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே ஒய் ஆக்சிஸ்ல லார்ஜ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆகி இது என்னது, கொலாப்ஸ் ஆயிரும். இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, இப்போ நான் திரும்பி அதே இதுக்கு வரேன். கியூ இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மைனஸ் கியூ சார்ஜை நடுவில் பிளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இதுல ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா, இந்த பிளஸ் கியூவும் மைனஸ் கியூவும் அட்ராக்ட் பண்ணும், இந்த மைனஸ் கியூவும் பிளஸ் கியூவும் அட்ராக்ட் பண்ணும். ஆக்சுவலி இது பிளஸ் கியூ, இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதோட ஃபோர்ஸ் வெக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸுமே கேன்சல் ஆயிரும். இது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஆனா என்ன டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, நியூட்ரலா, ஸ்டேபிளா, அன்ஸ்டேபிளான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போறேன், அதே மாதிரியே ஒய் ஆக்சிஸ்ல லைட்டா டிஸ்டர்ப் பண்ண போறேன். ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன், கொடுத்து அதை மேல கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணி வச்சிடறேன். வச்சேன்னா இப்போ அதே கியூ இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். சம் டிஸ்டன்ஸ்ல இந்த மைனஸ் கியூ சார்ஜ் வந்து இருக்கும். கரெக்டா? இப்போ பாருங்களேன், இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூ அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுல வெக்டர் எப்படி இருக்கும், இந்த மைனஸ் கியூ பிளஸ் கியூ அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த வெக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நெட் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு வெக்டருக்கு உள்ள நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா டவுன்வர்டா இருக்கும். டவுன்வர்டா இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைனஸ் கியூ சார்ஜ் நான் மூவ் பண்ணி வச்சதுல வந்து திரும்பி இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் கியூ சார்ஜ் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணும். பட் ஸ்டில் இதுல சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதால, ஸ்டில் அதுல சம் வெலாசிட்டி இருக்கிறதால அது திரும்பி கீழே போயிடும். ஓகேவா? இங்க இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுறப்ப அகைன் இது ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இதோட வெக்டர் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அதாவது இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தியா, இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதாவது அந்த மைனஸ் கியூ சார்ஜ் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி அதை சென்டருக்கு கொண்டு வர ட்ரை பண்ற ஃபோர்ஸ். ஸோ ஓவராலா நான் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணணும்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ஒரு ஆசிலேட்டரி மோஷனை ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? ஸோ இதோட மூவ்மெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதனால இது வந்து என்னன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். சேம் இந்த இடத்த பாருங்க, இதுலயும் அதே தான் நடக்கும். நான் சின்னதா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே இது வந்து என்னன்னா ஆசிலேட்டரி மோஷன் போகுது இல்லையா, அதனால வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேயும் சின்னதா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே இந்த சார்ஜ் வந்து அப் அண்ட் டவுன் ஆசிலேட்டரி மோஷன் போயிடுது. ஸோ அதனால இதுவும் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனை கொடுத்துருக்கோம், அதுல இந்த சார்ஜர் பார்ட்டிகுலர் நான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல லைட்டா டிஸ்டர்ப் பண்றோம். அப்படி டிஸ்டர்ப் பண்ணா இது என்ன டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா அதை லைட்டா மூவ் பண்ணி அந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அந்த ஃபோர்ஸ் வெக்டர் எங்கிட்டு பாயிண்ட் பண்ணுதுன்றத கண்டுபிடிச்சு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா, அன்ஸ்டேபிளா இல்ல நியூட்ரல் ஈக்குலிபிரியமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெக்சரோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த லெக்சர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்ன்றதை பார்த்தோம்.
இந்த லெக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்ன, இபி ஈக்குவல்ஸ் டு கேக்யூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர், அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதெல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சார்ஜை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுல மேக்னிடியூடுனா எஃப் ஈக்குவல்ஸ் டு கியூஇ, எஃப் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு கியூஇ வெக்டர் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் சார்ஜ். ஸோ நம்மளுடைய நியூட்டோனியன் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி இதில் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதை வச்சு ஒரு பார்ட் வந்து லீனியரா இல்லை பேரபோலிக் ட்ரெஜெக்டரியா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக ஸ்டேபிள்னா என்ன, அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா என்னென்ன, அது எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ட்டர்ல அப்ளை ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல இது ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.